السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 29வது நாள் தராவீஹ் தொழுகை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தை சார்ந்த 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்திற்குள்ளான் நுழைவார்கள். அவர்களில் ஒரு சாரார் மார்க்கம் அனுமதிக்காத வார்த்தைகளை கொண்டு மந்திரிக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இரண்டாவது என்னவென்றால் வலாயத்த தையரூன், பறவைகளை கொண்டு சகுனம் பார்க்க மாட்டார்கள். மற்றொரு கருத்து என்னவென்றால் கெட்ட சகுனம் பார்க்க மாட்டார்கள். அரபுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா பறவைகள் வளர்ப்பாங்க. இன்றைக்கு கூட அரபு நாட்டை சார்ந்த பெரிய பெரிய மன்னர்கள் ராஜாணி பறவைகள் எல்லாம் சொந்தமாக வைத்திருப்பார்கள். ராஜாணி பறவை தன்னுடைய தோல் புஜங்களிலே அவைகளை வைத்திருப்பார்கள். அரபுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா காலை நேரத்தில் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்னால் அந்த பறவைகளை கூடுகளில் இருந்து துரத்தி விடுவார்கள். வலது பக்கமாக அவைகள் பறந்தால் இவர்கள் செல்லக்கூடிய காரியம் கைகூடும் என்றும், இடது பக்கமாக பறந்தால் இவர்கள் செல்லக்கூடிய காரியம் கைகூடாது என்றும் ஒரு பறவையை கொண்டு அவர்கள் சகுனம் பார்த்து வந்தார்கள். பறவை என்பது 5 அறிவு ஒரு உயிரினம். அதற்கு தெரியாது இந்த பக்கம் பறந்தா நல்லது, இந்த பக்கம் பறந்தா கெட்டது. அது இஷ்டப்பிரகாரம் அது பறக்கும். ஆனால் இவர்கள் வலது பக்கம் பறந்தால் நல்ல சகுனம் என்றும், இடது பக்கம் பறந்தால் கெட்ட சகுனம் என்றும் அவர்கள் கல்வி வந்தார்கள். இன்றைக்கு கூட இந்த சமுதாயத்துல கிளி ஜோசியம் பார்ப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். கிளி ஜோசியக்காரன் என்ன செய்வான், ஒரு 5-6 அட்டையை வச்சிருப்பான். ஒன்று அரசியல்வாதி படம், ஒன்று மக்கா படம், அல்லது ஒரு நடிகருடைய படம், ஒரு சாமி படம், ஒரு கிறிஸ்துவ கோவிலின் படம், இவைகளெல்லாம் வைத்திருப்பார். அப்ப அந்த கிளி என்ன செய்யும் அப்படின்னா நம்ம பேரை சொன்ன உடனே ஒரு முஸ்லீம் அமர்வாடே ஆனால் ஒரு காபத்துல்லா படத்தை கொண்டு போட்டுட்டு அது பாட்டுக்கு கூட்டுக்குள்ளாக போயிடும். ஒரு கிறிஸ்தவர் குறிகேட்க வந்தால் ஒரு சிலுவையுடைய படத்தையோ ஒரு ஆலயத்தின் படத்தையோ அது போட்டுவிட்டு உள்ளால் சென்று விடும். அதற்கு எப்படி சரியாக தெரிகிறது அப்படின்னா கிளி ஜோசியக்காரன் பழக்கி வச்சிருப்பான். எந்தெந்த அட்டையில என்னென்ன படம் இருக்குதுங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். கிளிய பாருங்க, ஒவ்வொரு அட்டையா எடுத்து போட்டுட்டு அவன் விரலத்தான் பார்க்கும், கையத்தான் பார்க்கும். கையில சைகை காட்டின உடனே குறிப்பிட்ட அட்டை விழுந்தவுடன் சுண்டி விடுவான். அந்த கிளி கூட்டுக்குள்ளால் சென்றது. உடனே நாம என்ன நினைப்போம், அதான் நம்ம ஜாதகம் கிளிக்கு தெரியுது, அவ கிளி சொன்ன பிரகாரம் நமக்கு நடக்கும் என்று தவறாக நாம் எண்ணுகின்றோம். ஆக்டோபாஸை வைத்து சகுனம் பார்த்தார்கள். 2 நாடுகளுக்கு மத்தியில ஃபுட்பால் மேட்ச் நடக்கு. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கூண்டுக்குள்ளால், ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுக்குள்ளால் ஒரு அக்டோபாஸை வைத்து 2 நாட்டு கொடிகளையும் உள்ளே வைத்து விட்டார்கள். இந்த அக்டோபாஸ் எந்த நாட்டு கொடியின் மீது படுகிறதோ அந்த நாடு வெற்றி பெறும். எவ்வளவு அறிவாளிகள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை கொண்டு ஒருவன் சகுனம் பார்த்தால் 40 நாள் தொழுகை அடிபட்டு போய்கிறது. இன்னைக்கு கைரேகை ஜோசியம் பார்க்கின்றோம், ரேகைகளை வைத்து ஜோசியம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரேகைகளை ஜோசியம் பார்ப்பதற்காக படைக்கவில்லை, ஜாதகம் பார்ப்பதற்காக படைக்கவில்லை. கையில ரேகை இல்லை என்றால் எந்த ஒரு பொருளையும் உறுதியாக நாம் பிடிக்க முடியாது, விரல்களை மடக்க முடியாது. அந்த ரேகைகள் இருக்க போய்தான் நாம
பொருளை உறுதியாக பிடிக்கிறோம், உணவை அள்ளி சாப்பிடுகின்றோம். ரேகைகள் இல்லை என்றால் இதுக்கு ரேஷன் கடைக்கு கூட போக முடியாது, நமக்கு ஜீவிதான் ஒண்ணும் கிடைக்காம போயிடும். அப்ப ரேகைகளை அல்லாஹ் படைத்தது வீணாக அல்ல. அல்லாஹ் திருக்குறானிலே சூரத்துல் ஆக்கா அப்படிங்கிற அத்தியாயத்திலே சொல்லுவான், அதாவது மரணமான பின்னால் மனிதன் எழுப்பப்படுவானா என்று கேட்கின்றார். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவருடைய கை விரல்களை கூட நாம் திரும்ப கொண்டு வருவோம். கை விரல்கள் என்று ஏன் அல்லாஹ் சொல்கின்றான்? அந்த கை விரல்ல தான் ரேகையே இருக்கு. ரேகை பாருங்க, உலகளாவிய அளவிற்கு நம்மகிட்ட ரேகை வாங்கும்போது வலது கையில வாங்க மாட்டாங்க, இடது கை பெருவிரல் ரேகையைத்தான் வாங்குவார்கள். வங்கிகளுக்கு சென்றாலும் சரிதான், பாஸ்போர்ட் அலுவலகங்களுக்கு சென்றாலும் சரிதான், பத்திரப்பதிவுக்கு சென்றாலும் சரிதான், இடது கையினுடைய பெருவிரல் ரேகையைத்தான் அவர்கள் பதிவார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகம் அழியக்கூடிய நாள் வரையும் பிறக்கின்ற குழந்தைகளில் எனக்குள்ள ரேகை எனக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கும் இருக்காது. நான் ஒரு தவறை செய்துவிட்டு உலக நாடுகள் எங்கு தப்பி சென்றாலும் கூட இந்த ரேகை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் என்பதை அந்த ஆயத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு கண்டுபிடித்தார்களே தவிர மனிதர்களை வித்தியாசப்படுத்துவதற்காக இந்த ரேகைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். வரிக்குதிரை இருக்கிற வரிக்குதிரை அவருடைய உடம்புல பாருங்க வரி வரியா போட்டிருக்கும். ஒரு வரி குதிரைக்குள்ள வரி உலகத்தில் வேற எந்த குதிரைகளுக்கும் கிடையாது. அதே நேரத்தில் இன்னும் எத்தனையோ அடையாளங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்குள்ளால் வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அப்ப பறவைகளை கொண்டோ சில வீடுகள்ல பார்த்தா அப்படின்னா, சில கடைகள்ல பார்த்தா அப்படின்னா கழுதை படத்தை மாற்றி வைத்திருப்பார்கள். என்னை பார் யோகம் அடிக்கும் என்று மாற்றியிருப்பார்கள். பேருந்து நிலையங்கள்ல அந்த கழுதையை பார்த்து லக்கேஜை தவறத்தில் எத்தனை பேர் இருக்கிறான் தெரியுமா? அவனுக்கு என்ன யோகமா அடிக்குது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நாம் நிறைவேற்றினால் நமக்கு சாதகமாக நம்முடைய காரியங்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானே தவிர மற்றவைகளை கொண்டு ஜாதகம் பார்ப்பதோ சகுனம் பார்ப்பதோ அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபுகள் என்ன செய்வாங்க தெரியுமா? விதவைகளை கண்டால் கெட்ட சகுனம் என்று நினைப்பார்கள். விதவைகளை பார்த்தாலே காரியம் உருப்படாது அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா புறப்பட்ட இடத்திற்கு செல்லாமல் நின்று விடுவார்கள். சில ஊர்கள்ல நாம பார்க்கிறோம், பள்ளிவாசல் இமாமை பார்த்தால் கூட கெட்ட சகுனமாக நினைக்கிறார்கள். பள்ளிவாசலை பணியாற்றக்கூடிய வாக்கியங்களை பார்த்தால் கூட கெட்ட சகுனமாக நினைப்பார்கள். ஏன்னா இமாம் அவர் தொழுகை நடத்துகிறவர், பாட்டியாவது அவர் கெட்ட சகுனம் உடையவர், அவரை பார்த்த காரியம் உருப்படாது. முஅத்தின் ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர், அவரை பார்த்த காரியம் உருப்படாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னைய பார்த்து வீட்டுக்குள்ளார போயிருந்தார். நடந்த கதை. அரசு ஊழியர் அவர் என்னைய பார்த்துட்டாருன்னா வேலைக்கு புறப்படும் பொழுது நான் குறுக்க வந்துட்டா என்ன செய்வார்னா வீட்டுக்குள்ளார போயிருந்தார். நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவர் வீட்டுக்குள்ளார போனா திரும்ப அதே இடத்துக்கு போயிட்டு அவர் வெளியே வரும்போது திரும்ப நான் வெளியே வந்தேன். இப்படியே ஒரு நாள் வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டேன். அப்ப நம்ம ஆலயங்களை கண்டாலோ மற்றவர்களை கண்டாலோ யாரை கண்டாலும் கெட்ட சகுனம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்க வந்தீங்க மழை பெய்யுது, நீங்க வந்தீங்க ஒரே லாபமா இருக்கு. கிடையாது. லாபத்தையும் நஷ்டத்தையும் தருபவன் மனிதன் அல்ல, மனிதனை படைத்த இறைவன் தான் லாபத்தை தருகிறான், நஷ்டத்தை தருகிறான் என்பதை நாம் நம்ப வேண்டும். நபிமார்களை கூட கெட்ட சகுனமாக நினைத்தார்கள். சூரத்து யாசீன்ல 18, 19 வசனங்களை நாம் திறந்து பார்க்கின்றோம். ஒரு ஊருக்கு 3 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். ஒரு நபி போனாரு, அவரால் சமாளிக்க முடியல. 2வது நபியை அவருக்கு துணையா அல்லாஹ் அனுப்பி வச்சான். அந்த 2 பேராலும் சமாளிக்க முடியல. மூன்றாவது நபியை நாம் அனுப்பி வைத்தோம். 3 பேரை உழைப்பு செய்தார்கள். இந்த 3 பேர் அந்த ஊருக்குள்ளால போன உடனே யதார்த்தமா அந்த வருஷம் மழை பெய்யல, யாருக்குமே குழந்தை பிறக்கல.
சொன்னாங்க, இன்னா ததையர்னா பிக்கும், உங்களை நாங்கள் கெட்ட சகனமாக பார்க்கிறோம். யார? நபிமார்களை கெட்ட சகனமாக பார்த்தார்கள். உடனே அல்லாஹ் சொன்னா, தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், இல்லம் தன்தகு, நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை ஓய்க்கவில்லை என்றால் நஞ்சு வண்ணக்கும், உங்கள் மூவரையும் நபி என்று கூட நாங்கள் பார்க்காமல் கல்லால் எரிந்து சாகடிப்போம். வல எமசன்னக்கும் மின்னா அதாபுன் அலீம், எங்கள் மூலமாக உங்களுக்கு கடுமையான வேதனைகள் தொல்லைகள் ஏற்படும், ஊரவுக்கு ஓடுகின்றான். உடனே நபிமார்கள் சொன்னாங்களா, தாயிற்கும் மகட்டும், கெட்ட சகனம் எங்கள்கிட்ட இல்லை, அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்க ஈமான் கொள்ளாம நபிமார்களை துரத்தி, நபிமார்களை வேதனை செய்து, நபிமார்களை ஏசி, அவர்கள் மீது கெட்ட வார்த்தைகளை பொழுது, நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாத காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட சகனம் ஏற்படுகிறது. எங்கள்கிட்ட இல்ல, அது உங்கள்கிட்ட தான் இருக்குது என்று அந்த நபிமார்கள் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு தாவா செய்கிறார்கள். யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. எப்படி தாவா செய்யறாங்க பாருங்க. தந்தை அவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவர் தனிப்பட்ட ஒரு சமுதாயம் என்று சொல்லுகின்றார். ஒரு நபர் ஒரு சமுதாயமாக ஆக முடியுமா? ஒருத்தர் சொல்றாரு, நான் தோப்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார், தென்னந்தோப்பு வச்சிருக்கிறேன். தோப்பை பார்த்தா அந்த தோப்புல ஒரே ஒரு தென்னை மரம் தான் நிற்குது. ஒரு தென்னை மரம் ஒரு தோப்பாக முடியுமா? ஒரு தனி மனிதன் ஒரு சமுதாயமாக ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தனிப்பட்ட ஒரு நபர் சாதித்தார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இருக்கிறாங்க, அவங்க பேர் ஆசர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? சிலைகளை செய்வார், செய்து பகலெல்லாம் வியாபாரம் செய்வார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க தெரியுமா? என் தந்தை விற்பனை செய்யக்கூடிய சிலை ஆகிறது, காது கொடுத்து கேட்காது, கண்ணால் பார்க்காது, நன்மை செய்யாது, தீமை செய்யாது அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்கன்னா தவறா செய்வார். ஒரு நாள் தந்தைகிட்ட சொல்றாங்க, யா அபதி, என் தந்தையே, லிம தஅபுது, ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்? மாலா யஸ்மஉ, கேட்காத, வலா யுப்சிரு, எதையும் பார்க்காத, வலா யுக்னி அன்க ஷைஆ, உங்களுக்கு எந்த நன்மையோ தீமையோ செய்வதற்கு சக்தியற்ற இந்த சிலைகளை ஏன் வணங்குகின்றீர்கள்? யாவத்தி லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தான வணங்காதீங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு சுருன்னு கோபம் ஏற்பட்டுச்சு. உடனே அவர் சொல்றாரு, மகனே இதோட நிப்பாட்டிக்க, இல்லம் தன்தகி அரிஜு மன்னக்க, நீ உன்னுடைய பிரச்சாரத்தை ஓய்க்கவில்லை என்றால் மகன் என்று பாராமல் உன்னை கல்லால் எரிந்து நான் சாகடிப்பேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவருடைய தந்தை சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அதனால நாம சகனம் பார்ப்பது கூடாது. யாரை கொண்டும் மழை பொழிவது கிடையாது, யாரை கொண்டும் லாபம் நஷ்டம் என்பது கிடையாது. அல்லாஹ் ஒருவனை கொண்டுதான் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாமே நிர்ணயிக்கப்படும் என்பதையும் இந்த ஹதீஸ்கள் அவருக்கு தெளிவாக சொல்கிறார். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா யக்தபூன், அந்த 70,000 நபர்கள் சூடு வைக்க மாட்டார்கள். அது என்ன சூடு வைக்க மாட்டாங்க? இக்திமா அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. அரபுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தரவழி என்று சொன்னால் ஒரு இரும்பு கம்பியை நல்ல பழுத்த காய்ச்சி வலிவு நேரத்துல ஒரு சூடு போட்டுருவாங்க. முட்டுல வலினா முட்டுல ஒரு சூடு போட்டுருவாங்க, வயிற்றுல வலினா வயிற்றுல ஒரு சூடு போட்டுருவாங்க. அந்த கெட்ட நீர்லாம் வெளியாகிடும். நீர் சேவைகள் தலைவலி வருது. இன்னைக்கு மருத்துவர்களா தானே சொல்றாங்க, சில பேருக்கு உட்கார்ந்தா எதிர்க்க முடியாது, எதிர்ச்சா உட்கார முடியாது, ஏன்னா கால்ல கையில நீர் போடுற நீர் போட்டு கொண்டது. இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு நீரெல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. அரபுகள் என்ன செய்வாங்கன்னா சூடு போடுவாங்க. இன்றைக்கும் கூட சில கிராமங்கள்ல கோவில்களுக்கு போனா பூசாரி சூடை போட்டு கொடுத்தாரு. சமீபத்துல கூட நான் பேஸ்புக்ல ஒரு செய்தியை நான் பார்த்தேன், சூடு போட்டு விடுறாரு. ஒரு சாமியார் என்ன செய்யாருன்னா சூடு போட்டு விடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஒரு காலத்தில் சூடு போட்டாங்க, ஆனா அதுக்குண்டான மருத்துவம் வந்த பின்னால சூடு போடுவது ஹராம், தன்னைத்தானே வருத்திக் கொள்வது ஹராம். அதான் வலாயத்துக்கவோல், அவர்கள் சூடு போட மாட்டார்கள், அதற்குண்டான மருத்துவத்தை பார்ப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியா சொன்னாங்க, அந்த 70,000 நபர்கள் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீதுதான் பொறுப்பை சாட்டுவார்கள். நீங்க சில பேர் வீட்டை பூட்டிட்டு பூட்டை தொங்கி பார்த்துட்டு தான் வருவாங்க. பூட்டு மேல அவங்களுக்கு நம்பிக்கை, அப்புறமா அது மேல நம்பிக்கை கேமரா வச்சிருப்பாங்க, கேமரா மேல நம்பிக்கை இருக்காது, 4 பக்கமும் கேமரா வைப்பாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிட்டு, கேமராவை தான் முதல்ல தூக்கிட்டு போறான்னு தெரியல. எது நம்மளை பாதுகாத்து நாம நினைக்கிறோமோ அந்த கேமராவே கலாண்டு பேர் தான். அப்ப நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஒரு பஸ்ல போறோமா, புது பஸ்ஸா இருக்குதா, டிரைவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா, வயதானவரா இருக்கிறாரா பார்த்து நம்ம ஏறுறோம். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகின்றார், மூமின்கள் யார் தெரியுமா, இதா விக்கிரல்லாஹு வஜ்ரத்து குலூபுஹும், அல்லாஹ் என்று கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்க வேண்டும். வைதா துணியத்தாரையும் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துக்கும் ஈமானா, அவர்கள் ஈமான் அதிகரிக்க வேண்டும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், ரப்பின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் முழுமையான நம்பிக்கை வைத்தால் ரஸகக்கும் கமா யர்ஸுக்கு தய்ர், பறவைகளுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுப்பதை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தருவார். பறவைகள் பாருங்க, நமக்கு முன்னாலே கண்டுபிடிக்கும், பறவை கூட்டு பறந்து போகும், போகிற நேரத்துல வயிறுலாம் காலியா இருக்கும். ராத்திரி பறவை கூண்டுக்கு வரும் பொழுது வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு வரும். ஏன் அப்படின்னா அது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார். நாம அப்படி இல்லையே, போற வழியில சாப்பாடு கிடைக்காதோ புளியோதரையை கட்டிக்க, ஊறுகாவை வச்சுக்க, தண்ணியை வச்சுக்க, ஏடிஎம்ல பணம் இருக்குதா அதை வச்சுக்க. நம்ம நம்பிக்கைக்குள்ள நம்முடைய சாப்பாட்டின் மீதும் தண்ணீரின் மீது தான் இருக்கிற. ஆனா எந்த பறவையாவது பறக்கிற நேரத்துல தண்ணீரை கொண்டு செல்கிறதா, உணவை கொண்டு செல்கிறதா, அல்லாஹ் மேல நம்பிக்கையை மட்டும்தான் வச்சிருக்குது. பதில் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள், அவர்களின் எண்ணிக்கை அளவு குதிரை கிடையாது, வாள் கிடையாது, கேடயம் கிடையாது, எந்த விதமான போர்க்களமான சாதனங்களும் கிடையாது. அல்லாஹ் மேல நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அதான் அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுத்தான் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆக அருமையானவர்களே, அந்த 70,000 நானும் நீங்களும் சேர முடியுமா என்றால் நிச்சயமாக சேர முடியும். நாம அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியின் பிரகாரம் நமக்கு நாம் ஓடி பார்த்துக் கொள்ளலாம், மார்க்கத்தில் தடையே கிடையாது. இரண்டாவதாக, எந்த காலத்திலும் சகனம் பார்ப்பது கூடாது. விதவைகள் வந்தாலும் அல்லாஹ் மேல தவத்தில் வச்சு நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம தாய் எப்போ விதவையாவா நமக்கு தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ளாலே விதவைகள் உட்கார்ந்து இருப்பாங்களே. ரசூல்லா 10 மனைவிமார்கள் விதவைய, ரசூல்லா விதவைகளை பார்க்காமல் இருந்திருப்பார்களா? விதவைகளை பார்த்தால் காரியம் உருப்படாது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு எந்த காரியம் உருப்படாமல் போயிருக்கிறது? அப்படி கிடையாது. அதுல யாரை பார்த்தாலும் நம்ம காரியம் அதை வெற்றி தோல்வியாக்குவது அல்லாஹ்தான் என்ற நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். அதே நேரத்துல அல்லாஹ் மேல முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படி வைத்து வாழ்ந்தால் கேள்வி கணக்கு இல்லாம சுவர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசிய பிரகாரம், கேட்ட பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.